யோசித ராஜபக்ச வெளிநாடு செல்வதற்காக நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு தானே. எனவே தனக்கு அனுமதி தரச் சொல்லி அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்புகள் மற்றும் இதர சம்பவங்கள் தொடர்பான முழுமையான அறிக்கை இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்களையும், சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் இன்று நீதிமன்றத்திலே இடம்பெற்றன, அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும், அதேவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அவர் அண்மையில் மோசமான முறையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியிருந்தார். எனவே அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நடைபெறப் போகின்றன. அதனுடைய முதல் கட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். அதேவேளையில் 11 இந்திய மீனவர்கள் ஒரு விபத்திலே சிக்கி அவர்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட்டு கரை நோக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொலிக்குள் போகலாம். யோசித ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். யோசித ராஜபக்சவுக்கு மட்டுமில்லாமல் கோத்தாபய ராஜபக்சவுக்கும் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே யோசித ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கார். கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் என்னென்னு சொன்னால், தனக்கு அந்த வெளிநாட்டு தடையை தற்காலிகமாக தளர்த்தி விடுங்கோ, நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லி. அப்போ நீதிமன்றத்தில் கேட்பினு தானே, வெளிநாட்டுக்கு எதுக்கு போகிறீங்க இந்த நேரத்தில் என்று சொல்லி, வர்த்தக மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக போகிறேன் என்று சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருக்கார். அதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாது, நீங்கள் பேசாமல் இலங்கையிலேயே இருங்க, வர்த்தக மாநாடு உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நீதிமன்றம் இப்போ மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏன் இப்போ வர்த்தக மாநாடு போகிறீங்க? நீங்கள் என்ன வர்த்தக அமைச்சரா அல்லது நீங்கள் என்ன பெரிய தொழிலதிபரா? இல்லையே, நீங்கள் வாங்கி வச்சுக்கிற காணியல் முறைகேடு என்று சொல்லி முறைப்பாடு. ஏற்கனவே இலங்கையில் மணி லாண்டரிங் செய்து காசை பிளவுலையெல்லாம் பாவிச்ச நீங்கள் என்று சொல்லி முறைப்பாடுகள் போய்கொண்டிருக்குது. உங்களுக்கும் வர்த்தகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் முறைப்படி செய்யவும் இல்லை. எல்லாமே அறகுறையாகவும் சட்டவிரோதமாக தான் செய்து வச்சுக்கிறீங்கள். பிறகு என்ன வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வது? அதனால் உங்களுக்கு அனுமதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாட்டிலே இருங்க என்று சொல்லி நீதிமன்றம், கொழும்பு உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றமை பெரும் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்காவது வெளிநாட்டு பயண தடை விதிச்சிருந்தா அதுக்கு பிறகு சரியான கோரிக்கைகளை கொடுத்தா சிலவளை தற்காலிகமாக தளர்த்துவிடும். ஓகே, இந்த குறிப்பிட்ட அலுவலுக்காக நீங்கள் போயிட்டு இத்தனாம் தேதி கிடையாது வந்துடணும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் அனுமதி கொடுக்கிறது வழக்கம், பொதுவான வழக்கம். ஒருவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டால் அது அப்படியே நிரந்தரமாக விதிக்கப்பட்டது என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு சில தளர்வுகள் இருக்கும், சரியான காரணங்களை முன்னிட்டு. ஆனால் யோசித ராஜபக்சவுக்கு அந்த பாக்கியம் கூட இல்லை. அதனால் அவருக்கு இப்பொழுது மறுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், அதாவது மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், வாயை வச்சொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் தேவையில்லாத ஒரு கதையொன்றை கதைச்சு விட்டார். என்ன கதைச்சு விட்டார்னு சொன்னால், பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களை மக்கள் தாக்குவார்கள், வீதியில் வைத்து கல்லால் எறிவார்கள் என்று சொல்லி, கல்லால் எறிந்து கொல்லுவார்கள் என்று சொல்லி தேவையில்லாத கதையொன்றை காய்ச்சி விட்டார். அது பெரிய கேஸ் ஆயிட்டது. அப்பயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருந்தவர், இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், இது பாரதூரமான ஒரு பிழை, இப்படி கதைக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை என்று சொல்லி அவர் அப்பயே கண்டனம் தெரிவிச்சிருந்தவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக சூட்டோட சூடாக அது சம்பந்தமாக ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர், அதாவது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் தயாரித்து நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நீதிபதி முழுமையாக கேட்டு அறிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான இன்னும் சில தகவல்கள், சாட்சியங்கள் போன்றவற்றை மற்றும் ஆவணங்களை செப்டம்பர் 24ஆம் தேதி அடுத்த வழக்கு தவணை, எனவே அந்த தவணையின் போது சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரம் இவர் கலைச்சவர் தானே, அந்த கலைச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு தானே, அது இப்போ எல்லா செய்தி நிறுவனங்கள்டையும் இருக்குன்னு தானே, ஏன்னா அவையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணது. அப்போ கிட்டத்தட்ட 6 செய்தி நிறுவனங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய 6 செய்தி நிறுவனங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்குன்னு தானே, கட் பண்ணாமல் எடிட் பண்ணாத ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அதை நீதிமன்றத்துக்கு வழங்க சொல்லி சிஐடிக்கு கொடுக்க சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய 6 முன்னணி ஊடகங்களுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே அதை பார்க்கக்குள்ளே விளங்கும். ஏனென்று சொன்னால், சாகர காரியவசம் என்ன சொன்னவர் என்று சொன்னால், சீச்சி நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே, அது எடிட் பண்ணி எல்லாம் வெட்டி கொத்தி அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லி, இது கன அரசியல்வாதிகள் செய்கிற ஒரு பொதுவான பிழை. சும்மா மேடையில் சும்மா மைக்கு கிடைச்சோன்னா மின்னி முழங்குறது, முன்ன பின்ன யோசிக்காமல் கண்டபடி வார்த்தைகளை விடுறது. ஏன்னா அவைக்கு அதுதானே தெரியும். காய்ச்சி போட்டு பிரச்சனை வந்த பிறகு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, அதுக்கு அது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி சமாளிக்கிறது. இருந்தாலும் ஒரிஜினல் வீடியோ இருக்குதானே, அதை வச்சுக்கொண்டு அவர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வழக்கு தவணை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். அந்த அறிக்கையில் சகல விவரங்களும் சொல்லப்பட்டிருக்காம். அதாவது 32 பேர் உயிரிழந்தது, 10 அதிகாரிகள், 22 சிறை கைதிகள், அதே போல 127 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 21 அதிகாரிகளும் 106 கைதிகளும் என்று சொல்லி 127 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில அதிகாரிகள் இருக்கின்ற சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்கள் இனி நிரந்தரமாக பணிக்கே திரும்ப முடியாதாம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு மோசமாக காயமடைந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களால் பணிக்கு திரும்ப முடியாது. இனி அவர்களுக்கு அதிக அளவு இழப்பீடுகள் வழங்கணும், அவர்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி கணக்கு ப்ரோசஸ் இருக்கு தானே. எனவே அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே இந்த அறிக்கையில் இருக்கு என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட அந்த அறிக்கை பொதுமக்களுடைய பாவனைக்காக வெளியிடப்படுமா இல்லையான்னு தெரியல. பெரும்பாலும் அது வெளியில வாரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எனவே அதனை நாங்கள் காத்திருந்து பார்ப்போம். விசாரணைகள் அனைத்தும் நிறைவடைந்து உள்ளன. அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்படுகின்ற விசாரணைகள் எல்லாமே நிறைவடைந்துள்ளன என்று சொல்லியும் நீதி அமைச்சர் சொல்லியுள்ளார். ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டன. என்ன வழக்குகள்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த இடையீட்டு மனுக்கள் என்று சொல்லி கணக்க வழக்குகள் இருக்குது தானே. இப்போ சுரேஷ் சாலே போட்டது மெயின் வழக்கு, அதுக்கு இடையீட்டு மனுக்கள் என்று சொல்லி நிறைய வழக்குகள், அது எல்லாமே இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஏன்னு சொன்னால் எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்காம். எல்லாத்தையும் ஒன்னொண்டா விசாரிக்கணும், ஒன்னொண்டா ஆய்வுகள் செய்யணும், அதுக்கு தீர்ப்புகள் சொல்லணும். எனவே அடுத்த வழக்கு தவணை 10ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், இந்த வழக்குகள் எல்லாம் விசாரித்து முடிக்கும் வரைக்கும் சுரேஷ் சாலையால் தாக்கல் செய்யப்பட்ட பிரதான மனு இருக்கு தானே, அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது நீண்ட காலத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே அது இப்போதைக்கு விசாரிக்கப்பட மாட்டாது. எனவே இடையீட்டு மனுக்கள் இப்பொழுது விசாரிக்கப்பட ஆரம்பித்துள்ளன. நெடுந்தீவு கடல் பகுதியில் நேற்றிரவு ஒரு இந்திய இழுவை படகு விபத்துக்குள்ளாகி இருந்தது. விபத்துக்குள்ளாகி அது முற்றிலும் செயலிழந்திருந்தது. அதில் 11 இந்திய மீனவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாதுகாப்பாக கடற்படையினால் மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அத்துமீறி மீன் பிடிச்சு நெடுந்தீவு கடல் பகுதிக்குள்ளே வந்தது, அது முதலாவது பிரச்சனை. எனவே அதற்காக எல்லை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது தனியே. அதுக்கு பிறகு அந்த படகு விபத்துக்குள்ளாயிட்டுது. அப்போ அதில் மனிதாபிமான ரீதியில் காப்பாற்றணும். காப்பாற்றி அவர்களை பத்திரமாக கொண்டு வரப்பட்டு இப்பொழுது அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அடுத்த கட்டமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சட்டவிரோதமான இணையதளங்கள், அதாவது சூதாட்டம் சம்பந்தமான சட்டவிரோதமான இணையதளங்கள் 146 இணையதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த 146 இணையதளங்களை இலங்கை முழுக்க பிளாக் பண்ண சொல்லி இப்போ தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த இணைய சேவைகள், தொலைத்தொடர்புகள், வானொலி, தொலைக்காட்சி இது சம்பந்தமாக எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு என்று சொல்லி ஒரு குழு இருக்குது. அதாவது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு என்று சொல்லி ஆணைக்குழுவுக்கு அவையில மீறி எதுவுமே செய்ய முடியாது. அவர்களை சொல்றது TRCSL என்று சொல்றது. எனவே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இப்பொழுது ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த கட்டளை யாருக்கு என்று சொன்னா, இலங்கையில் இணைய சேவைகளை வழங்குறார்கள் தானே, அதாவது தொலைத்தொடர்புகளை வழங்குறார்கள். அதாவது பிரைவேட் கம்பெனிகள் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ மொபிட்டலா இருக்கலாம், டயலாக்கா இருக்கலாம், இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு தானே. இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்காம். இந்த 146 இணையதளங்களும் பிளாக் பண்ணணும். உங்களுடைய இணைய சேவைகளால் வரப்படாத வழியில் யாருமே அதை பாவிக்கக்கூடாது. அதை மீறினா அப்புறம் தெரிந்தானே அவர்களுக்கான இணைய லைசன்ஸ்லேருந்து கணக்கு பிரச்சனைகள் வரும், சட்ட நடவடிக்கைகள் பாயும். எனவே உடனடியாக இந்த 146 இணையதளங்களையும் பிளாக் பண்ண சொல்லி, என்னென்னா இப்போ நிறைய காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் கொண்டு போயிட்டு காசை கொடுக்குறதும் பிறகு ஏமாறுறதும் அது எல்லாமே பொய்யான இணையதளம். ஆசை காட்டுறது, நீங்கள் இவ்வளோ காசை கட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாகவே 2 லட்சம் ரூபா வருமெண்டா யாருமே போட்டு பார்ப்போம் தான் யோசிப்பினோம். அப்போ அந்த மாதிரி போட்டு ஏமாந்தாக்கள் கனவேர் இருக்கணும், கனவேர் வெளியில் கதை சொல்லாதாக்களும் கனவேர் இருக்கணும். எனவே இந்த 146 இணையதளங்களும் இப்பொழுது உடனடியாக முடக்கப்பட உள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.